மொழி கருணை போற்றி தேவரும் துதிப்புகின்ற ஈராறு போல் போற்றி காஞ்சி மாவடி பயிரும் சேர்வே மலரடி போற்றி அண்ணான் சேவரும் மயிலும் போற்றி திருக்கைவே போற்றி. மீண்டும் ஒரு முறை சைவ சமய பக்த ஜன சபையிலே ஒரு சிறு உரையை நிகழ்த்துவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்காக அந்த பரம்பொருளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். கடந்த முறை நாம் விநாயகர் குறித்து பேசினோம். தொடர்ந்து விநாயகர் குறித்தே பேசலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் காலச்சூழலில் இது முருகப் பெருமானை பற்றி பேச வேண்டிய ஒரு காலம் என்ற ஒரு நினைவு ஏற்பட்டதாலும் அதையே பேச வேண்டும் என்கிற ஆவல் கூறியதாலும் பெருமான் முருகன் இரவான் என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இளம் தலைமுறையினர் இடையே பக்தி இருக்கிறது. யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய பக்தி இருக்கிறது. திங்கட்கிழமை இரவு போய் தங்கி இருந்து செவ்வாய்க்கிழமை காலை முருகனை பார்த்தால் சகல நலன்களும் கிடைக்கும் என்று நம்பி சிறுவாபுரியில் போய் தங்குகிறார்கள் அல்லவா? அவர்கள் பெரும்பாலானவர்கள் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். ரொம்பவே மகிழ்ச்சியோடு அவர்கள் தங்கள் வாகனங்களிலே வேல் சின்னத்தை குறித்துக் கொள்கிறார்கள். முருகன் பெருமானை குறித்து மகிழ்ச்சியோடு பேசுகிறார்கள். அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் முருகன் பெருமான் இருக்கிறார். இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் முருகன் பெருமானுடைய படம் இருக்கிறது. அவர்களுக்கு முருகன் ரொம்ப பிடித்திருக்கிறது. முருகன் மேல் அவர்களுக்கு பக்தி இருக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு நம் சமயத்தின் மீது பற்று இருக்கிறதா என்று கேட்டால் சமயத்தின் மீது பற்று அல்ல, அது குறித்த பெரிய ஞானம் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அது அவர்களோட பிள்ளைன்னு நாம் சொல்ல முடியாது. அதுல நம்மளுடைய பிள்ளையும் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. அதற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நாட்களுக்கு முன்பாக எங்க நிறுவனத்துல என்னுடன் பணியாற்றுகிற ஒரு கேமராமேன் கூட்டிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போனோம். அப்போ அந்த இளைஞன்கிட்ட கேட்கிறான், எல்லா கோவிலையும் நான் பார்க்கறேன் சார், இப்படி வரிசையா நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க, எல்லாம் கும்பிட்ட மாதிரியே இருக்கு, யாரு சார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்கிறேன். நான் அவனை கடிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவனுடைய வயது ஒரு 22 இருந்து 23 வயதுக்கு வச்சுக்கலாம். நாயன்மார்களை பற்றி நாம் அவர்களுக்கு அறிமுகமே படுத்தவில்லை என்பது அவனுடைய பிழையே கிடையாது, அது நம்முடைய பிழை தான். அப்ப என்ன பண்ண வேண்டியதற்கு முதல்ல சமயம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பக்தியை போதிக்கிற போதே நாம் போதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் அதனுடைய தேவை ரொம்ப அதிகமாக எளிமையாக சொல்லலாம். கடந்த 2 மாதமாக நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டே. முருகன் யார்? அவர் தமிழ் கடவுளா, வட இந்திய கடவுளா அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டே. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போக போறதே இல்லை. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நம்மளுடைய மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை கவனிக்கணும். தேவைப்படுகிற நேரத்துல தேவைப்படுகிற இடத்துல நாம குரல் கொடுக்கணும். ஒரு சமயம்னு இருந்தா அதுக்குள்ள வேதங்கள்ங்கிறது இருக்கதான் செய்யும். அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான். கிறிஸ்தவ சமயத்தை எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான வேதம் இருக்கிற மாதிரி
பெந்தேகாஸ்டுலாம் புரோட்டஸ்டன்ட்வாங்க, அந்த மாதிரி செவன்த் டே அட்வென்ஷன்வாங்க. நிறைய பிரிவுகள் இருக்குது. இஸ்லாத்திலையும் இருக்குது, பௌத்தத்திலையும் இருக்குது, சமணத்திலையும் இருக்குது. அப்ப சமயம்னாலே பலவிதமான வேதங்கள் இருக்கும், அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அடிப்படையாக ஒரு சமயத்தை கட்டுடைப்பதற்கு பயன்படுத்தி விடக்கூடாது. இப்போ நேரடியாக என்ன செய்யறாங்க, சில பிரிவினை கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நம் மதத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களையும் மகான்களையும் அவர்கள் கட்டுவித்த வாழ்க்கை முறைகளையும் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி விடுகிறார்கள். அதை பற்றின வெளிச்சம் விழுந்து விடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறார். ஒரு பெண், நல்லா பேசக்கூடிய பெண், யூடியூப்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, திறமையாக பேசக்கூடிய பெண். அந்த பெண்ணினுடைய பேச்சை நான் ரொம்ப கேட்பேன். ஏன்னா ஒரு வாதத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கறது அந்த பெண் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு திறமையாக பேசணும். தமிழ் கடவுள் முருகன்கிற தலைப்புல அந்த பெண் வீடியோ நல்ல உற்சாகமாக அவள் பக்க கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறாள். முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக இருப்பதும் எங்களுக்கு என்ன, அவர் தமிழ் கடவுளாகவே இருக்கட்டும், அவர் எங்களுடைய கடவுள், அவர் எப்படி வேண்டுமானாலும் சரி, அதுல எங்களுக்கு எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்லை. ஆனால் அதை நிறுவுகிறேங்கிற பேர்ல அந்த பெண் கொஞ்சம் உற்சாக மிகுதியில ஓரிரு வார்த்தைகளை சொன்னால், அந்த வார்த்தைகள் தான் என்னை இந்த தலைப்பில் பேச வேண்டும் என்கிற எண்ணத்தையே கொண்டு அந்த கருத்துல ரொம்ப நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா வார்த்தைகள்ல நிதானம் போயிடும். அது எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நாம நம்பிக்கையாக வாதிடுகிறோம் அப்படின்னு நினைச்சு வாதிடும் போதே பல வார்த்தைகள் நம்மை மீறி விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அந்த பொண்ணு சொல்லுது, வடமொழியில ஸ்காந்த புராணம்னு இருக்கு, அதை எடுத்து கொண்டு வந்து தமிழ்ல கொஞ்சம் பட்டி நீங்கெல்லாம் பார்த்து கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் எழுதினார் என்று சொல்லுவோம். அதுதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்க வார்த்தை, பட்டி நீங்கெல்லாம் பார்த்து கந்த புராணம் ஒன்று எழுதினார் என்று சொல்லுவோம். கேட்பதற்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு வரியை போல தோன்றினாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆபத்து என்ன தெரியுமா? நம் மரபில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை, ஞானிகளை ஒரு நொடியிலே ஒன்றுமே இல்லாதவர்களாக ஆக்கி போடுகிற ஒரு வார்த்தை. கச்சியப்ப சிவாச்சாரியாரை பற்றி கொஞ்சமேனும் தெரிந்திருந்தார், எந்த நம்பிக்கையில் நாம் எல்லாம் இன்னும் கந்த புராணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து அந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் சத்தியமாக அந்த வார்த்தையை அது பயன்படுத்தி இருக்காது. கச்சியப்ப சிவாச்சாரியார் பற்றி நாம அப்புறம் பேசுவோம். இப்போ ஒரு ஜென்சி தலைமுறை அதை கேட்கிறான் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், அப்ப கந்த புராணத்துக்கு ஒண்ணும் இல்லை, அது வேற ஏதோ அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே போட்டுக்காரு, அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு அது ஒரு இடது கையில கை விட்டுட்டு போயிடுவானா இல்லையா? அப்ப அவனுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இந்த இடத்துல வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் அவராக பாடிவிடவில்லை, அவருக்கு முருகனை பற்றி பாடணுங்கிற எண்ணம் இருந்தது, ஆசை இருந்தது. ஆனா அவருக்கு பயமும் இருந்தது, தன்னால பாட முடியுமாங்கிற பயம் இருந்தது. முருகப் பெருமான் கனவுல வந்து சொல்ற, நீ கந்த புராணத்தை பாடு அப்படின்னு சொல்ற. என்னால எப்படி பாட முடியும், எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே சுவாமி அப்படின்னு சொன்னப்பதான், நீ கவலைப்படாத, முதல் வரி நான் எடுத்து கொடுக்கிறேன், நீ பாடு. திகட சக்கரம் அப்படின்னு முதல் வரியை தொடங்கி வைக்கிறார் முருகப்பெருமான். அதற்கு நீ பாடு என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய காவியத்தையே பாடத் தொடங்குகிறார். ஒரு நாளைக்கு 100 பாடல்கள் எழுதுவார். 100 பாடல்கள் தினமும் எழுதி எழுதி இரவு அதை கொண்டு போய் அந்த குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய திருவடியில வச்சிருவார். மறுநாள் காலையில நம்ம வந்து பார்க்கிற பொழுது அதுல
இப்படிதான் அவர் 10,345 பாடல்கள் எழுதினார். குறைந்தது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 103 நாட்கள் எழுதியிருக்கிறார். தினமும் ஒரு பாடல்கள் எழுதுகிறது. அதற்கு பிறகு அதை அவர் அரங்கேற்றத்துக்கு கொண்டு போகிறார். நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுகிறேன். முருகப்பெருமான் ஒரு செயலை செய்கிற பொழுது நமக்கு நேரடியாக அது பயன் தரணும், காலத்துக்கும் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார். அப்படிதான் அவருக்கு வரமே கொடுப்பார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படிப்பட்டதுதான். விகட சக்கரம்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்காமல் வேறு ஒரு வார்த்தையை எளிமையாக எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கலாம் முருகப்பெருமான். ஆனா அவர் திகட சக்கரம் எடுத்து கொடுத்துட்டார். ஏன்னா அதுல ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த இடத்திலே அவர் தோன்றி அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும்ங்கிறது தெரியும். அப்பதான் கந்த புராணம் என்பது முருகப்பெருமானால் அருள பெற்றது, அவருடைய ஆசிய பெற்றதுங்கிறது உலகத்துக்கு தெரியும். கச்சியப்ப சிவாச்சாரியார் அறிஞர்கள் அவையை கூட்டுகிறார். நாம அந்த கோவிலுக்கு போனோம்னா அங்க இடதுபுறத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இன்னைக்கும் இருக்கு. அந்த கந்த புராணத்தை அரங்கேற்றிய மண்டபம் இருக்கிறது. அந்த இடத்துல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூடுகிறார்கள். கூடி கந்த புராணத்தை தொடங்குங்க. முருகன் உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார், பெரிய விஷயம். அடியெடுத்து கொடுத்திருக்கிறார், நீங்க பாடுங்க. அவர் ஆரம்பிக்கிறார் திகட சக்கரம். உடனேயே நிறுத்தி விட்டார்கள். எங்களுக்கு முதல் வார்த்தையிலேயே பிரச்சனை இருக்கிறது. அது என்ன திகட சக்கரம், அதுக்கு பொருளே இல்லையே என்று சொல்லுகிறார். அப்பதான் கச்சியப்பர் சொல்றார், அது நான் போட்ட வார்த்தை அல்ல, முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த வார்த்தை. அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் திகழ் தச கரம், திகழ் தச கரம் என்று பொருள். இந்த திகழ் தசக்கரம் திகட சக்கரம் ஆனது என்று முருகன் எனக்கு சொன்னார் என்று அவர் சொல்றார். அப்படி ஒரு விதியே இல்லை. திகழ் பிளஸ் தச பிளஸ் கரம் திகட சக்கரம் இல்லவே இல்லையே, அப்படி ஒரு விதியே இல்லையே. தொல்காப்பியத்தில் அப்படி ஒரு விதி இல்லை. அந்த டேவாக மாறுவதற்கு எந்த விதியும் இல்லை. இதை ஏற்க முடியாது. ஐயா, இது முருகன் கொடுத்தது. நம்ம ஊர்ல தான் அந்த ஆதி சிவனே வந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாழ்த்துவார்கள். ஏன்னா தமிழ் மேல அத்தனை ஈடுபாடு. கச்சியப்பர் சொன்னதை அவர்கள் ஏற்பதாக இல்லை. அவங்க சொன்னாங்க, சுவாமி உங்களுக்கு ஒரு பொருள் ரகசியமாக கொடுத்திருக்கிறாருன்னா அது உங்க வரைக்கும் சரி, நீங்க அதை வைத்துக் கொள்ளலாம், மந்திரமாக ஜெபிக்கலாம், உருவேற்றலாம், உங்களுடைய தனி அனுபவமாக வைத்துக் கொள்ளலாம். எப்போ நீங்க காப்பியத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களோ அப்போ பொது உலகிலே இருக்கக்கூடிய மொழி சார்ந்த இலக்கணங்களுக்கு அது உட்படணும். அது எல்லாருக்கும் பொருள். அந்த பொண்ணு சொல்லுது, பட்டி டிங்கரிங் பார்த்து அதை கந்த புராணம் சொல்லிட்டாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு அப்படியே உள்ளம் துடித்து போகும். இதெல்லாம் முருகப்பெருமானை வேண்டுகிறார். மறுநாள் மீண்டும் அவை கூடுகிறது. அப்போ ஒரு புதிதாக அழகிய ஒரு இளைஞன் வந்து உட்கார்ந்துருக்கான். அவனை பார்க்கவே அப்படியே ஜொலிக்கிறான். அவ்வளவு அழகா அவன் பேசுகிறான். நேற்று இங்க ஏதோ ஒரு விவாதம் நடந்ததாக சொன்னார்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது என்னன்னு ஒரு தடவை சொல்லுங்க. இல்ல, இந்த கச்சியப்பர் ஒரு காவியம் எழுதியிருக்கிறார். முதல் வார்த்தை திகட சக்கரம்னு வருது. அதுக்கு இலக்கணமே இல்லை, அப்படி ஒரு புணர்ச்சி விதியே இல்லை. எப்படி ஏற்பதுங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த இளைஞன் சொன்னா, ஐயா, நான் சோழ தேசத்திலிருந்து வரேன், நான் ஒரு கருத்தை சொல்ல அனுமதிப்பீர்களா அப்படின்னு கேட்கிறான். தாராளமா சொல்லலாம். தமிழில் ஒரு கருத்தை முன்வைப்பதை யார் வேண்டுமானாலும் அறிவுள்ளவர்கள் முன்வைக்கலாம். நீங்க முன்வைங்க சொன்னா, ஐயா, எங்க ஊர்ல ஒரு இலக்கண நூல் இருக்கிறது, அது
அதுக்கு பேரு வீர சோழியம்னு பேரு. அதுல லகரமும் தகரமும் இணைகிற போது அது தகரமாக மாறும், நகரம் தகரமாகும் அப்படின்ற ஒரு விதி இருக்கிறது. இந்த பேர் அவங்க இதெல்லாம் நாங்க என்ன திடீர்னு வந்து ஒருத்தன் சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்னு, நீங்க என்னை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மடியிலே முடித்து வைத்திருந்த அந்த ஏடுகளை எடுத்து அந்த இருக்கிறவங்க கொடுக்கிறார். அந்த மடியில் இருந்த ஏடுகளை வாங்கி பார்த்தால் அந்த விதி ரொம்ப பொருத்தமாக இருக்கு. உடனே கச்சியப்பட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டார்கள். ஐயா, முருகப்பெருமான் சொன்னது சரி என்பதை நாங்கள் இப்போது ஏற்கிறோம், நீங்க தொடர்ந்து அரங்கேற்றம் செய்யுங்க. அந்த வேலை முடிந்தது. அந்த இளைஞன் புறப்பட்டான். அவன் புறப்பட்டு கூட்டத்தை பிரிந்து கொண்டு நகர்ந்து போகிறான். கச்சியப்பருக்கு மனம் துடிக்கிறது. எங்கிருந்தோ வந்தான், என்னைய காப்பாத்தினா, கிளம்பி போறானே, அவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு அவன் பின்னாடியே போறான். அங்க இருக்கிற அவையில் இருந்தவர்கள் யாருப்பா அவன், பேரை கூட சொல்லல, சோழ தேசம் சொல்ல அம்மாட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவனையே பார்க்கிறார்கள். கட்சியப்பர் பின்னாடி போறாரு. அந்த மண்டபத்திலிருந்து வெளியில வந்த இளைஞன் அப்படியே குமரக்கோட்டத்து முருகன் சன்னதிக்குள்ளே செல்கிறான். அப்படியே மறைந்து முருகன் பெருமானே அந்த இளைஞனாக வந்து கச்சியப்பருக்காக அந்த ஏடுகளை எல்லாம் கட்டி கொண்டு சுமந்து வந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறான். இந்த அடிப்படையில் தான் இந்த அளவுக்குமே நாம கந்த புராணத்தை கொண்டாடுகிறோம். கந்த புராணம் முருகப்பெருமானால் அங்கீகரிக்கப்பட்டது, அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இதைதான் முதலில் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை சொல்லிக் கொடுத்த பின்பு இந்த புராணத்தை சொல்லிக் கொடுக்கணும், திருப்புகழை சொல்லிக் கொடுக்கணும். முருகப்பெருமானின் பக்தியை வளர்ப்பதோடு நாம் பணி நின்று போய்விடக்கூடாது. அடியவர்களின் மீது நமக்காக பல துன்பங்களை அனுபவித்து பல சாதனைகளை செய்து முருக பக்தியை எல்லாருக்கும் மனதாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய மகான்கள் குறித்து அவர்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லிக் கொடுத்திருந்தால் அது பட்டி திங்களை பார்த்து செய்த வேலை இல்லை என்பதை நம்ம பிள்ளைங்க சொல்வது எல்லாமே அங்கே பேசின அந்த பிள்ளைக்காக இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக நாம சொல்றோம். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம். முருகப்பெருமான் ஆத்தரைஸ் பண்றார். அருணகிரிநாதர் பாடுவதை எல்லாம் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். முருகப்பெருமான் அருணகிரிநாதரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறதோடு இல்லாமல் அவரை ஒரு பாடலும் பாடு என்கிறார். அந்த பாடலுக்கு முதல் வரியும் எடுத்துக் கொடுக்கிறார். அதெல்லாம் கேட்டு பாடி முடித்ததும் அவர் சொல்லுகிறார், 12 ஆண்டுகள் இனிமே சும்மா இது சொல்லல என்று சொல்லிவிட்டார். அது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மனிதன், உணர்வு கடலிலே சிக்கி திளைத்த மனிதன், அதுல இருந்து வெளியேற வழி தெரியாம தான் கோபுரத்திலிருந்து குதிக்கிறதுக்கே அவன் முயற்சி பண்ணினான். அப்படிப்பட்ட ஒருவனை 12 ஆண்டுகள் சும்மா இது சொல்லற என்று சொல்லிவிட்டார் முருகப்பெருமான். அதுதானே நாம் எல்லோரும் திருப்புகழை நிறைத்து துதிப்பதற்கு முக்கியமான காரணம். அதுதானே சரி. முருகப்பெருமானுக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையில் மட்டும் இது நடந்திருக்கு அப்படின்னா இதுல சில விஷயங்களை நம்ம பேசலாம். அவருக்கு உண்டான தனி அனுபவம், அவர் உண்மை சொல்லுகிறாரா பொய் சொல்லுகிறாரான்னு எங்களுக்கு தெரியாது. அவர் என்னமோ செய்கிறார். அவர் நல்லா பாட தெரிஞ்சவர், சந்த புலவர். அதனால அவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே இருந்த புராணங்கள்ல இருந்தெல்லாம் செய்திகளை எடுத்து தன்னுடைய சந்த திறமையால அற்புதமான கவிதையை செய்து கொடுத்துட்டாரு. மற்றபடி அதுல ஒண்ணுமே இல்லை. முருகன் எல்லாம் அப்படின்னு நம் பிள்ளைகள் நினைத்து விடக்கூடாதபடிக்கு நாம அருணகிரிநாதனுடைய வாழ்க்கையை முழுமையாக சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அவன் கேள்வி கேட்க மாட்டான். ஆமாம், முருகன் வந்தார், பேசினார், அருள் புரிந்தார் அப்படிங்கிறத அவன் எப்படி சொல்றது? முருகப்பெருமான் ஒரு முறை ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டினார்.
இந்த உலகத்துல கம்பத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் இரண்டே தெய்வங்கள் தான். ஒன்று நரசிம்மமூர்த்தி, மற்றொன்று முருகப்பெருமான். கம்பத்திலிருந்து வெளிப்பட்டார்கள். இந்த உலகம் பார்க்கிற படிக்கு நேரடியாக வெளிப்பட்டார்கள். சம்பந்தாண்டான் என்கிற ஒருத்தர் இருந்தார். அப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த திருவண்ணாமலையை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா. அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் இந்த சம்பந்தாண்டான். அதே நேரத்தில் அருணகிரிநாதர் அப்படியே புகழ் பெற்று வரார். அவருடைய மகிமை ஊரெல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு அளவுக்கு மேலே இதை விட்டால் இவர் என்ன பண்ணிடுவாரு, தன்னுடைய இடத்துக்கு வந்து விடுவார் என்று பயந்த அந்த சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரை ஒரு போட்டிக்கு எடுக்கிறார். அருணகிரிநாதர் போட்டிக்கு வருகிறார். ஒரே பந்தயம் தான். நான் ஒரு மந்திரங்களை சொல்லி என்னுடைய தாய் காளியை தோன்ற செய்கிறேன். அதே போல அருணகிரிநாதர் தன்னுடைய பாட்டினாலே அவர் கண்டதாக சொல்லுகிறார், தன்னை பேச வைத்ததாக பாட வைத்ததாக சொல்லுகிற அந்த முருகப்பெருமானை காட்சி தர சொல்லுங்கள். நான் அப்போதே ஒத்துக்கொள்கிறேன், அருணகிரிநாதர் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு. இறை அனுபவம் தனித்துவமானது. இறைவன் கனவிலே தோன்றுவான், தனியாக இருக்கும்போது காட்சி கொடுப்பான், எல்லாம் சரி. பொது வெளியில ஒரு மண்டபத்துல ராஜா இருக்கும்போது, மக்கள் இருக்கும்போது அந்த இடத்துல முருகப்பெருமான் காட்சி தரணும் அப்படின்னு ஒரு பந்தயம். இது உலகத்துல நடக்காத ஒரு விஷயம். இது முன்னாடி எப்ப நடந்ததுன்னு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அருணகிரியார் வாழ்க்கையிலே நடக்குது. அருணகிரியார் அதற்கு ஒப்புக்கொள்கிறார். சம்பந்தாண்டானுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. ஒருவேளை அருணகிரி அழைத்து முருகப்பெருமான் தோன்றிவிட்டால் என்ன செய்வது? அந்த பயம் வந்துருச்சு. என்ன பண்றான், அவன் காளி உபாசகன் இல்லையா, காளி தேவி கிட்ட கும்பிடுறான். ஆயே, நான் அழைக்கிறேன், நீ வரலைன்னாலும் பரவாயில்லை, நீ வரவே வேண்டாம், ஆனா எனக்காக ஒரு கைப்பு, எனக்காக ஒரு உபயோகத்தை. அருணகிரிநாதர் பாடியது முருகப்பெருமான் எனக்கு தெரியும், நிச்சயமாக உபயோகிப்பார். எவனெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அவனுக்கெல்லாம் 100% தெரியும் கடவுள் இருக்காரு. கண்டிப்பாக முருகன் ஓடி வருவான். நீ என்ன பண்ண, அவன் வரவிடாதபடிக்கு எப்படியாவது அடுத்து பிடிச்சுக்க, என்னை காப்பாற்றி என் மானத்தை வாங்கிடாத அப்படின்னு கேட்கிறார். இந்த கால உபாசகர் யாரா இருந்தாலும் சரி, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும், கொஞ்சம் ஆணவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டான், சரி அவனை காப்பாற்றுவோம் அப்படின்னு நாமெல்லாம் நினைப்பதை போலவே அந்த தேவியும் நினைத்தாள். முருகப்பெருமான் பால முருகனாக விளையாண்டு இருக்கிறார். உடனே அன்னை உமாதேவியாக மாறி அந்த மாபெரும் பராசக்தி முருகப்பெருமானை தன்னுடைய மடியிலே வைத்து அணித்துக் கொள்கிறார். முருகப்பெருமானினுடைய அருள் பெறுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை தான் நான் சொல்றேன். முருகனை பால முருகனாக நாம வழிபட்டால் ஓடி வந்து நம்மை காத்து அருள்வான். பால முருகனாக வழிபடணும். நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற உணர்வோடையும், அவன்தான் இந்த உலகத்தினுடைய ஆதிசக்தி என்ற நினைவோடையும் அன்பும் பக்தியும் கலந்த நிலையில அவனை வழிபட்டோம்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் அந்த பாலமுருகன் பாலமுருகனாக அவன் உமாதேவியினுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறான். அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகாதபடிக்கு அன்னை உமாதேவி அணைத்திருக்கிறார். அருணகிரி பாடுகிறார். முதல் பாடல் பாடுகிறார், இரண்டாவது பாடல் பாடுகிறார், வரல, ஏதோ பிரச்சனை. கண்மூடி பார்க்கிறார். ஒரு அற்புதமான காட்சி. அந்த தாய் தன்னுடைய மகனை மடியில வச்சு கொண்டிருக்கிறாள். அந்த மகனுக்கு போகணும் போகணும்னு இருக்கு, ஆனா போக முடியல. புரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணியாகணும், அந்த கட்டி இருக்கிற கை நெகிழ வேண்டும், அதற்கேற்ற போல பாட வேண்டும் என்பதை அருணகிரியார் உணர்ந்தார்.
பாடல்கள்ல அழகான ஒரு பாடலை பாடினார். முருகனுக்கு முன்னால் இருந்த மயில் ஆடுகிறது, அரவு ஆடுகிறது. அப்படியே முருகப்பெருமானுக்கும் இருப்பு கொள்ளல. அந்த சந்தத்தை கேட்க கேட்க அன்னை உமாதேவிக்கும் மெல்ல அருள் வருவதை போல ஆடுகிறாள். அதுல தன்னையும் அறியாமல் அந்த கையை விளக்குகிறாள். அந்த கணத்துல முருகப்பெருமான் அங்கிருந்து விடுபட்டு மயில் ஏறி திருவண்ணாமலையிலே இருந்த மாபெரும் மண்டபத்துல ஒரு தூணில் இருந்து அப்படியே வெளிப்பட்டு அனைவருக்கும் அன்னைக்கு முருகப்பெருமானை பார்த்தது அருணகிரிநாதரும் சம்பந்தாண்டான் மட்டும் இல்லை, அந்த ஊரே பார்த்தது, அந்த ராகா பார்த்தான். இன்னைக்கும் அதுக்கு சாட்சியாக அந்த ஒரு சன்னதி இருக்கு. கம்பத்தி இளையனார் சன்னதின்னு ஒரு சன்னதி திருவண்ணாமலையில இருக்கு. அப்போ முருகப்பெருமான் என்ன செய்கிறார்? அவன் என்னுடையவன், அவன் எழுதுவதெல்லாம் நான் சொல்லி எழுதுவது, அப்படிப்பட்டவற்றை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான மறைபொருளை அதுக்குள்ள வச்சு அவர் அந்த திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறார். அருணகிரிநாதனுடைய வாழ்க்கையை படித்துவிட்டு முருகப்பெருமான் மீது பக்தி வருவதைப் போலவே நமக்கு அருணகிரியார் மேலும் பக்தி வர வேண்டும். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சொன்னது அருணகிரியார். முருகனை பாராதவர் சொல்லல, முருகனை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவித்தவர் சொல்லுகிறார். நாம பார்த்த ஒரு விஷயத்தை ஒருவர் உறுதியாக சொல்லுகிற போது அதை நாம மறுக்கிறதுங்கிறப்போ எவ்வளவு நடுக்கம் இருக்கணும். இப்போ முருகன் நம்மளுடைய குல மூதாதையாராகி இன்னும் சில நாட்கள் என்ன செய்ய போறாங்க? அவர் சாதாரண ஒரு மனிதன், அவ்வளவுதான். அங்க ஒரு ராஜாவா இருந்தார், இங்க ஒரு மலை இருந்தது, அதோட ராஜாவா முருகன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் ஒரு முருகன் இல்லை, பல முருகன் இருந்தாங்க. பல ஊர்கள்ல இருக்கிற ராஜாக்களோட பெரும் முருகன். இப்படி எல்லாம் அதை டைல்யூட் பண்ணி அதை நீர்த்து போக செய்து நம் பக்தியை எல்லாம் தாண்டி பண்ணுவதுதான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் நாம பக்தியை பற்றி பேச வேண்டும்ங்கிற அதே நேரத்துல கூட நம் முன்னோர்கள், நம்மளுடைய அடியார்கள், நாயன்மார்களும் முருகன் அடியார்களும் செய்திருக்கிற தியாகத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். அதோட பக்தியையும் சேர்த்து சொல்லணும். முருகனை வழிபடுவது என்பது ஒரு மாபெரும் வழிபாடு. வாரியார் சுவாமிகள் அற்புதமா ஒரு சம்பவத்தை சொல்லுவார். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம் அந்த சம்பவம். ஒரு ராஜா காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகிறான். அங்க போய் அம்பு விடுகிறான். அப்ப தெரியாமல் அந்த அம்பு ஒரு விலங்கு என்று நினைத்து அவன் விட்ட அம்பு ஒரு அந்தன முனிவரை தாக்கிவிட்டார். அவர் உயிரிழக்கிறார். அந்த கணத்திலேயே அவனுக்கு என்ன வந்து விடுகிறது? மாபெரும் சாபம் வந்து விடுகிறது. பிராமணனை பொறுத்த பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பிரம்மராட்சஸ் போன்ற ஒரு சாபமாக வந்து விடுகிறது. அது அவனை விடாமல் துரத்து. அந்த ராஜா தன்னுடைய தேரை வேக 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 வேகமா செலுத்துறான். எங்க போனாலும் அது பின்னாடியே துரத்துது. தப்பிக்க வழியே இல்லை. என்ன பண்றான்? நேர ஒரு நதிக்கரைக்கு ஓட்டுறான். ஏன்னா அங்க ஒரு முனிவர் இருக்காரு, ஒரு குடிசையில இருக்காரு, தெரியும். அவரிடம் போய் தஞ்சம் புகலாம் அப்படின்னு சொல்லி அது போயிடும். இவன் போன நேரத்துல அந்த முனிவர் இல்லை. அங்க முனிவரினுடைய குமாரன் இருக்கிறான். முனிவர் ஏதோ வேலையா வெளியில போயிருக்கிறார். இவன் சொல்ற, முனிவர் இருக்காரா? இல்ல, அவர் வெளியில போயிருக்கிறாரு, எங்க அப்பா தான் அவரு, நான் அவருடைய பிள்ளையா, என்ன வேணும்னு சொல்லுங்க. தம்பி ரொம்ப அவசரம், பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமாக நான் என்னால் ஆனதை உங்களுக்கு சொல்லுகிறேன், செய்கிறேன். உடனே அவர் சொல்றார், இல்ல இல்ல, என்னை பிடித்துக் கொள்வதற்காக வெளியில ஒரு பிரம்மராட்சஸ் காத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி தவறை நான் செய்து விட்டேன். இந்த பாவத்திலிருந்து நான் விடுபடணும். அதுக்கு ஏதாவது வழியை சொல். நான் இந்த நாட்டினுடைய அரசன். உடனே அந்த சிறுவன் ரொம்ப உற்சாகமான, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் ஒரு தோஷமா, பிரம்மஹத்தி தோஷம் எல்லாம் ஒரு தோஷமா, அந்த தோஷத்தை எல்லாம் எளிதாக நீக்குகிற ஒரு சிறு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் செய்து விடுங்கள்.
என்ன செய்யணும் சொல், இப்பவே சொல்லு. ஒண்ணுமே இல்லை, இந்த ஓடுது பாருங்க இந்த புனிதமான நதி, அதுக்குள்ள இறங்குங்க. 3 முறை முருகா 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 அப்படின்னு சொல்லி மூழ்கி எழுங்க. உங்க பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும், இந்த தோஷமும் விலகிவிடும். இது தைரியமாக நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அந்த சிறுவன் சொன்ன அந்த துணியில மன்னனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே பிறந்துடுச்சு. நேராக நதிக்கரைக்கு ஓடினான், நதியிலே குதித்தான், நதியிலே நின்று 3 முறை முருகா 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 என்று சொல்லி 3 முறை மூழ்கி எழுந்தான். அடுத்த கணம் திரும்பி பார்த்தான், அந்த பிரம்மஹத்தி அங்கே இல்லை, அந்த ராட்சசன் அங்கே இல்லை, மறைந்து போய்விட்டது. சந்தோஷமாக ஓடி வந்தான். அந்த சிறுவனுக்கு நன்றியை சொன்னால், முனிவருக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரதத்தை எடுத்து புறப்பட்டார். அப்புறம் முனிவர் வர, அவர் தன்னுடைய ஆசிரமத்து வாசல்ல அந்த ரதம் வந்து போன சுவடுகளை எல்லாம் பார்க்கிறார். யாரோ வந்து போயிருக்கிறாங்க, காலில் வந்தா அந்த ஃபுட்பிரிண்ட் எல்லாம் அழகா இருக்கு, அதை போல ரதத்தினுடைய தடம் இருக்கிறது, அதை பார்த்து அவர் கேட்கிறார். உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய அரசன் வந்தார், அவரை பிரம்மஹத்தி துரத்தியது. நான் அவரிடம் சொன்னேன், 3 முறை முருகா 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 என்று சொல்லி மூழ்கி எடுங்கள், உங்க தோஷம் போயிடும் சொன்னேன். உடனே அவரும் அதை செய்தார். சொன்னது போலவே அந்த தோஷம் விலகி விட்டதப்பா என்று சந்தோஷமாக சொல்கிறார். இதை கேட்டு ஒரு அப்பா என்ன சொல்லணும், அருமையடா மகனே, நல்ல காரியம் செய்திருக்கிற, ஒரு ராஜாவை காப்பாற்றி இருக்கிறாய் அப்படின்னு பாராட்டணும். ஆனா அந்த முனிவர் பாராட்டவில்லை. அவர் சொன்னார், அடப்பாவி, 3 முறை முருக மந்திரத்தை சொல்ல சொன்னாயா? இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் தெரியுமா? முருக மந்திரத்தை 1 முறை சொன்னாலே 1 கோடி ஜென்மத்து பாவங்கள் ஓடி போகுமே, 3 முறை சொல்ல சொல்லிவிட்டாயே. அப்படின்னா நீ அந்த மந்திரத்தை ரொம்ப குறைவாக நினைச்சிருக்க. நாம எல்லாம் நிறைய முறை முருகா முருகா முருகான்னு நாம சொல்றோம். நாம ஏதோ அந்த கணத்துல தவிப்புல ஏதோ முணுமுணுக்கணுமே அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறோம். உண்மையிலேயே அதனுடைய வலிமையும் மகிமையும் நமக்கு தெரிந்திருந்ததுன்னா நாம 1 முறை முருகா என்று சொல்லுகிற போது நம்மளுடைய அந்தமெல்லாம் சிலிர்த்து போகும், கண்களிலிருந்து கண்ணீர் பெருகும். நாம் முருகனினுடைய நாமத்தை புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவதை விட்டுவிட்டு நீ என்ன பண்ணிட்ட, 3 முறை சொல்லிட்டியே, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இதுக்கு நீ இன்னொரு ஜென்மம் எடுத்துதான் தீர வேண்டும். சொன்னது பாவம் இல்லை, சொன்னது பாவம் இல்லை. நீ 3 முறை சொன்னதன் மூலம் முருக மந்திரத்தை குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாய். அதுதான் தவறு. அந்த தவறுக்காக நீ இன்னொரு பிறவி எடுப்பாய். பண்ணினது நல்ல காரியம், ஆனா அதன் மூலம் ஒரு பிறவி கிடைத்து விட்டது. அந்த பையன் கேட்கிறான், வா நான் யாராக பிறப்பேன்? இந்த மாதிரி மந்திர அபச்சாரங்களை செய்தால் நீ வேடனாக பிறப்பாய். ஆனா நீ நல்ல ஒரு அபச்சாரம் செய்திருக்க, உன் மூலம் ஒருத்த 3 முறை அந்த மந்திரத்தை சொல்லி இருக்கிறான். அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும். அடுத்த ஜென்மத்திலே நீ என்ன பண்ணுவா, இந்த நாராயணன் அவதாரம் செய்வார் ஸ்ரீராமனாக. அப்போ நீ அவருக்கு நண்பனாக இருந்து அந்த ஜென்மத்திலே கடை தேர்வாய் அப்படின்னு வழிகாட்டுகிறார். அப்படி அந்த ராமாயண கதாபாத்திரமாக அவதரித்தவர் தான் குகன். முருகனுக்குடைய 3 முக்கிய நாமங்கள் முருகன், குமரன், குகன். அந்த குகன் தான் அந்த சிறுவன் அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கிறது, ஒரு புராண தகவல் இருக்கிறது. இதை சொன்னவர் வாரியார் சுவாமி. நம்மளுடைய காலத்துல நாமெல்லாம் வாரியார் சுவாமிகளை பார்த்திருக்கோம். வாரியார் சுவாமிகளுக்கு முருகன் பிரத்யட்சமாக பேசக்கூடிய ஒரு தெய்வம். இன்னைக்கு அவர் பர்த்டே தேதி இன்னைக்கு 20 நட்சத்திரமா தேதியா? தேதியா? சரி, சிறப்பு. அப்போ நம்ம ஏதோ பொருத்தமா தான் அதுதான் பேசியிருக்கோம். சந்தோஷம். வாரியார் சுவாமிகள் நம்மளுடைய காலத்துல வாழ்ந்த மாபெரும் மகான் இல்லையா? வாரியார் சுவாமிகள் முதல்ல வயலூருக்கு போன போது ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டை முருகப்பெருமான் அவரோட விளையாடினார்.
ஆனால் அங்கே எழுதி போட்டிருந்தது வெள்ளி கவச தரிசனம் எட்டனா என்று இருந்தது. வாரியார் சுவாமிகளுக்கு வயலூர் முருகனை வெள்ளி கவசம் சாத்தி தரிசனம் செய்யணும்னு ஆசை வந்தது. உடனே எட்டனாவையும் கொடுத்துட்டார். அங்க இருந்த அந்த அர்ச்சகர் ரொம்ப அழகாக வெள்ளிக்கவசம் சாத்தி ஒரு தரிசனத்தையும் செய்து வைத்திருந்தார். வாரியார் சுவாமிகள் சந்தோஷமாக கிளம்பி வந்தார். அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா அப்போ ஊர்ல இல்லை. அவர் அன்றைக்கு இரவு உறங்குகிறார். அவர் கனவுல முருகப்பெருமான் வருகிறார். எட்டனா வைத்துக் கொண்டு நீ கோவில்ல திருப்பணியை முடிச்சிடுவியா? எட்டனாவுக்கு உன்னுடைய கோவில் கும்பாபிஷேக பணிகள் எல்லாம் முடித்து போய்விடும் நினைக்கிறியா? அதை ஏன் வாங்கி வச்சுக்கிட்ட? அவன் பக்தன் இல்லையா அப்படின்னு வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் வந்தாருங்கிறதே அவருக்கு தெரியாது. ஆனா யாரோ வந்திருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு. உடனடியாக கிளம்பி வயலூருக்கு ஓடுனார். மறுநாள் அந்த அர்ச்சகத்தை கேட்கிறார், நேற்று என்ன நடந்தது, யாரு வந்தார்? அவர் ரொம்ப நல்ல அர்ச்சகர், வேறு முகவரி எல்லாம் வாங்கி இருக்கிறார். இந்த மாதிரி மல்லையதாச பாகவதருடைய மகன் கிருபானந்தவாரின்னு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட 50 பைசா எட்டனா நான் வசூல் செய்து வெள்ளிக்கவசம் சாத்தி கொடுத்தேன். முருகப்பெருமான் கனவுல சொன்னார், அவனுடைய பக்தன், நீ அவனுக்கிட்ட போய் காசை வாங்கி கேட்டுட்டாரு, முதல்ல அதை திருப்பி அனுப்புன்னு சொல்லி மணியாளர்ல 50 பைசாவை திரும்பி அனுப்பிட்டாங்க. வாரியார் சுவாமிகளுக்கு வருகிறது. இதே போல முருகப்பெருமான் கட்டணையின் பேரில் உங்களிடம் வசூல் செய்த எட்டனாவை திருப்பி அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அந்த எட்டனாவை வாங்கி வச்சுக்கிட்டார் வாரியார் சுவாமிகள். திரும்ப திருச்சிக்கு சொற்பொழிவுக்கு போகும்போது மீண்டும் ஒரு முறை வயலூருக்கே போகிறார். என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். அப்ப தர்மகர்த்தா அவளிடத்தையும் சொல்றாரு. அப்படியே வாரியார் சுவாமிகள் கண்ணீர் விட்டு அந்த இடத்துல முருகப்பெருமானை வணங்குகிறார். என்னை அவனுடைய பக்தன் என்று சொன்னானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே விழுந்து வணங்கினார். அன்றைக்கு முடிவு செய்தார், அந்த திருப்பணி முழுவதையும் நானே செய்ய வேண்டும் என்று அதை செய்தும் கொடுத்தார். அந்த காலத்துல 30,000 ரூபாய் செலவாச்சு. தன்னுடைய பேச்சின் மூலம் கிடைத்த அத்தனை பணத்தையும் அந்த திருப்பணிக்கே காணிக்கையாக்கி முதல் முறை அந்த வயலூர்ல நீண்ட நாள் கழித்து அந்த கும்பாபிஷேகத்தை வாரியார் சுவாமிகள் நடத்தினார். வாரியார் சுவாமிகள் பிறந்த மண்ணில் வாரியார் சுவாமிகளுக்கு நடந்தது நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாமா? கட்டாயம் சொல்லணும். தெரிந்தால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவர்களினுடைய பேச்சுக்கு செவிமடுத்த மாட்டாங்க. யாரெல்லாம் நம்முடைய மகான்களையும் அடியார்களையும் அவதூறு செய்கிறார்களோ அவர்கள்ட்ட எதுக்கு சண்டை போடணும்னு நான் சொல்லல. நம்ம பிள்ளைகள் அவங்க பேச்சுக்கு செவிமடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுங்க. நிறைய வரலாற்றுல முருகன் அடியார்கள் நிகழ்த்தின அற்புதங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கு. பண்பொழில் அப்படின்னுட்டு ஒரு ஊர் தென்காசி பக்கத்துல இருக்கு. அருமையான ஊர். எப்ப போனாலும் சாரலா இருக்குங்க, எப்ப போனாலும் இருக்கும், சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பண்பொழியில ஒரு முருகன் கோவில் ஒன்று, ரொம்ப பழமையான கோவில். பந்தளராஜா அந்த கோவிலுக்கு ஏராளமான சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஊர்ல தான் ஒரு நல்ல பழக்கம் உண்டு, கோவில் சொத்தை எல்லாம் கடவுள் நம்ம கடவுள், அதனால கடவுள் சொத்து நம்ம சொத்து அப்படின்னு ஆட்கொள்ளுகிற வழக்கம் நம்ம மக்களுக்கு உண்டு. அதுல 1% கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, பயமும் வெட்கமும் இருக்காது. பரம்பரைக்கு பாவத்தை சேர்க்கிறோமே என்கிற எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் அதை செய்வார்கள். அப்படிதான் அந்த கோவில் சொத்துக்களையும் முழுக்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் ஆக்கிரமிச்சுட்டாங்க. கோயில பூஜை நடைபெற கூட வழி இல்லாமல் அந்த கோயில் அப்படியே இருந்து போனது. சிவகாமி அப்படின்னு ஒரு பக்தன் திருமணமாச்சு. கோவிலுக்கு போறாங்க. போய் அந்த முருகன் கோயிலேயே முருகனை பார்க்கறாங்க. பார்த்த கணத்திலேயே முருகன் மேல அன்பு ஏற்படுகிறது. இல்வாழ்க்கையில் இருந்த அன்பு விட்டுருச்சு. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். எப்படி காரைக்கால் அம்மையார் சிவனை கண்டதுமே அந்த தெய்வ பெண்மணியாக
மாறினாரோ அதே போல இந்த சிவகாமி அம்மாளும் முருகனுக்கே தன்னுடைய வாழ்க்கையிலும் முடிவு பண்ணிட்டார். கணவன் விலகிட்டார், தெரிஞ்சு போச்சு, விலகிட்டார். அந்த கோயில் திருப்பணியை எடுத்து செய்துட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்டே ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்தெல்லாம் எடுத்து வித்து 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 அந்த அழகான அந்த கோவிலை திரும்ப கொஞ்சமா சரி பண்றாங்க. எல்லாம் கல்கட்டுமானம், ஒண்ணு செய்யறதே பெரிய வேலை. ஆனால் அந்த அம்மா தனி ஒரு மனுஷியாக அவ்வளவு பணத்தையும் செலவழித்து செய்கிறார்கள். நம்ம ஊர்ல தான் பேசுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த அம்மா பிள்ளை இல்லாத சொத்தை எல்லாம் இப்படி தர்மத்துக்கே செலவு செய்து விட்டால் யாருக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுடைய உறவுக்காரர்கள் ஒரு சிலரே அந்த அம்மாவை பத்தி தவறாக பேசுறாங்க. அது அந்த அம்மாவினுடைய காதுல விடுது. அந்த அம்மா சொல்றாங்க, என்னை பற்றி தவறாக பேசினால் அவர்கள் வீடுகளில் இடி விழட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கணத்துல இடியே விழுந்துச்சு, ஊரே அப்படியே நடுங்கி போச்சு. அதனால் வரைக்கும் ஏதோ ஒரு பைத்தியம் முருகன் கோயில போய் கிடக்குது, திருப்பணி பண்றேன்னு சொல்லுது, இருக்கிற சொத்தை எல்லாம் விற்குது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த இடி ஒரு இடி விழுந்ததும் நடுக்கி போனாங்க. ஊரே ஓடி காலில் விழுந்து. அந்த அம்மாக்கு அதெல்லாம் பொருட்டே இல்லை. அந்த அம்மாக்கு ஒன்னே ஒண்ணுதான், அந்த கோயில் திருப்பணி செய்யணும். அந்த கோயிலுடைய நிலத்தை எல்லாம் யாரோ ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காரு இல்லையா, ஆக்கிரமிச்சு அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு மன்றத்துல போய் வழக்காடுறாங்க. இதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டுல நடக்குது. அந்த வழக்கு மன்றத்துல ஜெயிக்கவும் ஜெயிச்சிடுறாங்க. அந்த சொத்துக்களை எல்லாம் திரும்ப மீட்கிறாங்க. திருப்பணி நடக்குது. அந்த அம்மா எப்படி வேலை பார்க்கணுமா? திருப்பணினா வெறுமனே காசு கொடுத்து உட்கார்றது இல்லை. கீழே இருந்து அது சின்ன மலை மாதிரி இருக்கும். அந்த மலை பகுதிக்கு கீழே இருந்து கற்களை எல்லாம் தான் சுமந்து கொண்டு போகுமா. தன்னுடைய முடியிலே கற்களை கட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போகுமா அந்த அம்மா. அப்படின்னா எவ்வளவு மனதைரியம் இருந்திருக்க வேண்டும். உடல் தைரியத்தை 2வதா வச்சுக்கலாம், மனதைரியம் எப்படி இருந்திருக்கும். ஒரு முறை திருச்செந்தூருக்கு போயிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கு அந்த அம்மா. திருச்செந்தூர்ல போய் ரதம் போகுது. ரதத்தை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வராங்க. அங்க இருந்த உடனே ஒருத்தர் அலுவலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, இது யாரு பரதேசி மாதிரி இருக்கு, போ அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விடுறாரு. அம்மா கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த கணம் அந்த தேர் அப்படியே நின்று நகரவே இல்லை. இந்த அம்மா விழவும் தேர் அப்படியே நிற்கவும் எவ்வளவு முயற்சி செய்தும் நகரவே இல்லைன்னு உடனே விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா வந்தாதான் தேர் நகருங்கிறது தெரியுது. ஒரு சிலருக்கு அந்த அம்மாவை அடையாளம் தெரியுது. அந்த அம்மா தான் சிவகாமி அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி பரதேசியாகவே அந்த அம்மாவுக்கு பேர் ஆகி போச்சு. அந்த அம்மா முருகன் முன் நின்று வணங்கி இருக்கிறது அந்த தேர் புறப்பட்டது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த 17ஆம் நூற்றாண்டுல, நம்ம 20ஆம் நூற்றாண்டுல வாரியார் சுவாமிகளை பார்த்தோம். 17ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு 18ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். முருகன் அடியார்கள் காலந்தோறும் இருந்துகிட்டே வராங்க. நம்ம அற்புதமாக திருப்பணி செய்து அந்த பண்பொழில் முருகன் கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது ஒரு முறை எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அவ்வளவு அழகான ஒரு இடம், அழகான அங்க போனாலே மனசு இனிமையாகிடும், அப்படியே இலக்கு வாங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தலம் அங்க போகணும். அழகு முக்தி புறவர் அப்படின்னு ஒரு நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல காவல்காரர் ஒரு 4ஆம் கிளாஸ் கூட படிச்சுக்க மாட்டார். அவருக்கு அவ்வளவு தூரம் படிப்பு வரல. ஆனா முருகன் மேல பெரும் பக்தி அவருக்கு இருந்தது. அந்த கோவிலையே அவர் தங்கிடுவார். கோயிலை காவல் காப்பார், அங்கேயே தங்கி இருப்பார். அவருக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல பிரசாதம் கொடுப்பாங்க. இரவானா பிரசாதம் கொடுப்பாங்க. அதுதான் அவருக்கு உணவு. அதை சாப்பிட்டு தான் அவர் வாழ்ந்தார். ஒரு நாள் என்ன ஆச்சு, அசந்து தூங்கிட்டார். மண்டபத்துக்குள்ள தூங்கிட்டார். அதனால வெளியில தெரியல. அர்ச்சகர் பார்த்தார், நேரமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி கதவை மூடினார். அவர் வாட்டுக்கிட்ட கிளம்பி போயிட்டார். இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு கனவுல ஒருத்தர் வர, ரொம்ப பசியா இருக்கியப்பா, இதை சாப்பிடு, நீ பசி தாங்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு திடீர்னு ஒரு முடிப்பு வருது.
பார்க்கிறார். பார்த்தா அந்த கோயில் அர்ச்சகர் இருக்கிறாரு. பா, என்னப்பா நீ வாட்டு தூங்கிட்ட, சாப்பிட்டு தூங்க வேண்டாமா, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கொடுக்கிறாரு. அந்த பிரசாதத்தை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்த மறுகணத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு தோல் எல்லாம் ஒரு சொறி போல இருக்கும். சிறு வயதுல இருந்தே அந்த தோல் வியாதி இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் அருவருப்பாக இருப்பார். அதனாலேயே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் கிட்ட வரமாட்டார். அதனால்தானோ என்னமோ அவர் முருகன் கிட்டேயே பக்தியாக இருந்தார். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டாரோ இல்லையோ, அடுத்த கணத்திலே அவர் உடலில் இருக்கிற அத்தனை வியாதியும் மாறி போகிறது. அப்படியே தகதகக்கிற ஒரு மீனியனாக அவர் மாறிடுறார். அவருக்கே ஆச்சரியம் தாங்க முடியல. திரும்பி பார்க்கிறார், அங்க இருந்த அர்ச்சகரை காணும். அவருக்கு எல்லாமே புரிந்து போயிற்று. வந்தது முருகப்பெருமான் தான் என்பது புரிந்து போயிற்று. அவர் உடனே முருகனை நோக்கி கூப்பிடுகிறார். முருகா, நீ முருகனாகவே எனக்கு காட்சி தரக்கூடாதான்னாரு. உடனே முருகனாகவே காட்சி கொடுத்தார். நீ என்னை குறித்து பாடுன்னு சொன்னாரு. அவர் அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடினார். இதெல்லாம் நடந்தது 18ஆம் நூற்றாண்டில் நடந்தது. இங்க படத்துல இருக்கிறாரு அற்புதமான நம்ம பாம்பன் சுவாமிகள். முருகப்பெருமானை கண்ணார தரிசித்த ஒரு மகான். எத்தனையோ அரசாங்கங்கள் வந்துருச்சுல, அவர் அட்மிட்டான ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கக்கூடிய முருகன் படத்தை யாராவது தொடர்றதுக்கு துணிச்சல் இருந்ததா? அந்த இடத்துலதான் முருகப்பெருமான் மயிலாக வந்து இருந்து அவரை காப்பாற்றினார். தீராத அந்த நோய் சேரவே சேராது, அந்த எலும்பு சேரவே சேராது அப்படின்னு இருந்த நிலையை மாற்றி மருத்துவர்கள் எல்லாம் வியந்து போகும்படி செய்த அந்த முருகப்பெருமான் அதனுடைய அடையாளமாக அந்த இடத்திலேயே ஒரு படமாக மயிலோடு இருக்கிறார். இன்னைக்கும் பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த கோவிலில மயூர சேவை அந்த குறிப்பிட்ட நாட்டில் நடக்குது. எதுக்காக நாம நிறைய தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும், எதுக்காக சொல்லிக்கொண்டே இருக்கணும்னு சொன்னா, முருகப்பெருமானினுடைய திருவருளை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்வதை போலவே முருகன் அடியார்களினுடைய பெருமையையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் எளிது. முருகப்பெருமானை அவனுடைய நாமத்தை சொல்லி நாம் வழிபட்டாலே போதுமானது. மிகவும் எளிமையாக அவனுடைய முருக நாமத்தை சொல்லி வழிபடலாம். நாம் சொல்லுகிற முதல் நாளிலேயே முருகன் நம்மளுடைய கோடி ஜென்ம பாவத்தையும் தீர்த்து விடுவான் என்று இல்லை. சொல்லுகிற பொழுது நமக்குள்ள ஒரு பரவசம் வரணும். முருகனே நம்மை காப்பதற்கான வழி அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் வரணும். இந்த உலகத்தின் மற்ற விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளுவதற்கான மனநிலை வரணும். அந்த ராஜா ஆத்துல போய் இறங்கி குளிக்கும் போது அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், முருகன் மட்டும்தான் வேணும், முருகனால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவன் ஒரு கணம் நினைச்சுப்பானா இல்லையா? அப்படிப்பட்ட பரிபூர்ண சரணாகதி அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும். அது எப்பவுமே உடனே வந்து விடுமா அப்படின்னு சொன்னா வராது. நாம் முருகா 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 என்று சொல்ல 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 அது நமக்காக ஓடிக்கொண்டே இருக்கும். முருகா முருகா என்றே மூச்செல்லாம் விட்டுடுதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த ஒரு கவசத்துல வரும், முருகா முருகா என்றே மூச்செல்லாம் விட்டுடுது. முருகன் வேற எங்கேயுமே இல்லை, நமக்குள்ள இருக்காரு. எப்படி இருக்காரு? மூச்சு காற்றாக இருக்காரு. அதை நம்ம உணர தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் நமக்குள்ள முருகன் மெல்ல 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 குடியேறுவோம். முருகப்பெருமான் நம்மளுடைய மூச்சு காற்று தான். முருகனை தொடலாமா? தொடலாம். உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு முறை உங்க கரங்கள்ல இது பண்ணுங்க. நீங்க ஒட்டுட்டீங்க. முருகன் இல்லைன்னா நாம இல்ல. நமக்குள்ள ஜீவனாகவும் ஞானமாகவும் இருக்கிற ஒரே ஆள் முருகப்பெருமான் தான். நாம அவரை உணரணும். விடா பிங்கடாவோடு அந்த மூச்சு காற்றாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இந்த உலகத்திலே பிறப்பவரும் இல்லை,
இறப்பவனும் இல்லை, எப்போதும் இருக்கக்கூடிய. இந்த ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னா நமக்கு முதல்ல யார தோணும்? சிவபெருமான தான் தோணும். ஈசனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, சர்வ திசைகளிலையும் பறந்திருக்கிறவர். முருகப்பெருமான் அப்ப யாரு? அவரும் அவர்தான். சூரியன் இருக்கு, சூரியனுடைய வெளிச்சம் நமக்கு எல்லாம் தேவை. அதுல இருந்துதான் தாவரங்கள் எல்லாம் ஸ்டார்ச் தயாரிக்கிறது. அதுல இருந்துதான் இந்த பூமியில் இருக்கிற நீரெல்லாம் ஆவியாகி போய் மழையாக வருது. இந்த உலக குளிரில இருளில சிக்காம காப்பாற்றுறது சூரியனுடைய வெளிச்சம் தான். அப்போ பூமிக்கு சூரியன் தேவை தானே. சூரியனே இறங்கி பூமிக்கு வந்துட்டா என்ன ஆகும்? நம்மால தாங்க முடியுமா? அப்போ சூரியன் இறங்கி வர முடியாது, வரக்கூடாது, வரவும் வராது. ஆனால் அவருடைய கதிர்கள் இங்கே வந்து சேரும், அது நம்மை காக்கும். முருகப்பெருமான் நம்மை காப்பதற்காக வரக்கூடிய சிவனின் அம்சமான கரு. ஒரு வகையில் சிவனும் முருகன் தான், முருகன் சிவன். இன்னும் ஒரு படி போய் முருகனை உயர்த்தி பேச ஒரு வழி இருக்கிறது. சிவனுக்கு 5 முகம், தேவிக்கு 1 முகம், 6 முகம். 5 கொண்டு 6. அந்த 6 நிறைந்த அம்சம் தான் முருகன். நீங்க முருகனை வழிபட்டால் நீங்கள் அம்பிகையையும் வழிபடுகிறீர்கள், ஈஸ்வரனையும் வழிபடுகிறீர்கள் என்று பொருள். ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபட வேண்டும், ஆனால் எல்லா தெய்வத்தையும் வழிபட்ட பலன் நமக்கு வேணும் அப்படின்னு நாம நினைத்தோம்னா நாம முருக வழிபாடை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. முருகப்பெருமான் நம்மோடு இருக்கக்கூடியது. சிவனுக்கு அப்படியே ஒரு அவருக்கு எதுவுமே கிடையாதுங்க. அவர் கோபப்பட மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். அவர் சதாசிவ நிலையிலே இருந்து கொண்டே இருப்பார், சகலமுமாகவும் இருப்பார். ஆனால் முருகப்பெருமான் நம்மோடு இருப்பார், நம்மோடு ஆடுவார், நம்மோடு பாடுவார், நம்மோடு மகிழ்ந்திருப்பார், நம்மோடு திருவிளையாடல்கள் புரிவார், நமக்கு தேவையானவற்றை கொடுப்பார், நம்மை புரிந்து கொண்டு நமக்கு ஏற்றார் நடப்பார். இதெல்லாம் முருகப்பெருமானை வழிபடுகிற போது நம்மால கண்ணார கண்டு அனுபவிக்க முடியும். அதைதான் நம்மளுடைய அடியார் பெருமக்கள் எல்லாரும் செய்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். கந்தகோட்டத்திலிருந்து அந்த கந்த சுவாமியை வழிபட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். எளிமையா சொல்லுவாங்க இல்லையா, முருக அப்படின்னு சொன்னா 3 முருக, முருகன், ருத்ரன், கமலன், பிரம்மா, விஷ்ணு, அந்த சிவன் 3 பேரையும் வழிபட்ட பலன் அவருக்கு கிடைச்சிரும் முருகனை வழிபடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. அது சத்தியம் என்பதை தான் முருகன் அடியார்களினுடைய வாழ்க்கையை சொல்லுகிறது. முருகப்பெருமான் குறித்த சகல புராணங்களும் சொல்லுகிறது, வேதங்களும் சொல்லுகிறது. அதனாலதான் கிருஷ்ணனும் நான் என்னவா இருக்க விரும்புறேன், சேனாதிபதியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். தேவர்கள்ல நான் சேனாதிபதி, சேனாதிபதி என்று சொன்னால் அது முருகப்பெருமானை தான். எவ்வளவு பெரிய பிழை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், எத்தனை பெரிய அபாயம் இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் முருகப்பெருமான். 999 பேரை பிடித்து ஒரு அறைக்கன் அடைத்து வைத்திருந்தார். கடைசியாக நக்கீரரையும் சேர்த்து அடைத்து, நக்கீரர் வேறு வழி இல்லை, நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரே உபாயம் முருகப்பெருமான் தான் சொல்லி திருமுருகாற்றுப்படையை பாடுறார். பாடின கணத்துல முருகப்பெருமான் தோன்றி அந்த பூதத்தை அழித்து 999 பேரு நக்கீரர் 1000 பேரையும் வெளியிட்டார். படை உருவானதன் பின்னணியிலே இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறது. இதையெல்லாம் ரொம்ப எளிதாக இன்றைக்கு முருகப்பெருமானை பற்றி பேசக்கூடியவர்கள், முருகன் எங்களுக்கு சொன்னோம் உங்களுக்கு சொன்னோம் ஏதோ உரிமை கொண்டாடுவதை போல பேசுகிறவர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு நம் மரபில் இருக்கக்கூடிய பல அற்புதமான செய்திகளை விட்டுவிட்டு, உண்மைகளை விட்டுவிட்டு, வெளிப்படையான அறிவியல் ஆதாரங்களை தேடுகிறோம் என்பதை என்று பேசிவிடுகிறார்கள். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் முருகனை பற்றி சொல்லுகிற போது முருகன் அடியார்களை பற்றி சொல்லுவோம். அவர்கள் எப்படியெல்லாம் முருகனை பாடியிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவோம்.
ஒருபோதும் முருகப்பெருமானை படித்து விடாமல் இருக்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்துவோம். தெய்வத்தை நம்ம பிள்ளைங்களை வணங்குகிறதோ இல்லையோ ஒரு காலமும் படித்து விடக்கூடாது. அதை மட்டுமாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். முருகப்பெருமான் நம்மோடு இருந்து புதிய காலத்திலே தேவையான அத்தனை அருளையும் பொருளையும் ஞானத்தையும் மோட்சத்தையும் அருள்வார் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது நன்றாக இருந்தது என்று சொன்னால் அது குருவருள், ஏதேனும் பிழை இருந்தால் அது இந்த சிறியனினுடைய பிழை, மன்னித்தருளுமாறு தெரிகிறேன். நன்றி. வணக்கம். 25/8/2026 சைவ சமய பக்த ஜன சபையில மாலை 6:30 மணிக்கு சிவத்தமிழ் செல்வர் குன்றத்தூர் டி. திருச்சிற்றம்பலம் அவர்கள் பேசுறாரு. திருநிருத்தியான் பாதம் சேர் அப்படின்னு ஒரு அழகான தலைப்புல பேசுறாரு. எனக்கு திருச்சிற்றம்பலம் அவர் ரொம்ப நன்றாக தெரியும்னா நான் அவரை அறிவேன். அப்படியே தினமும் பேசிட்டு இருக்கிற அளவுக்கு பழக்கம். நான் அவரை அறிவேன். ஆதினத்தில் திருமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறார். ரொம்ப அழகான தமிழ்ல ரொம்ப இயல்பாக பேசக்கூடியவர். அந்த நிகழ்வுக்கு எல்லோரும் வரணும். பெரும்பாலும் இந்த வீடியோல நாம சொல்லும் போது பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் தான் நிறைய பேர் வருகிற பொழுது பேச்சாளர்கள் பல விஷயங்களை இன்னும் புதிதாக சொல்லுவார்கள். எனவே வாய்ப்பிருக்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். அதே போல 27/8 அன்னைக்கு மாலை 6:30க்கு செந்தமிழ் அரசி டி. ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க பேசுறாங்க. அன்பே சிவம் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். நான் சக்தி வீரன் பத்திரிகையில நான் பணியாற்றுவேன். சக்தி வீரனுக்கு ஒரு யூடியூப் சேனல், இது அன்பே சிவம்னு படிச்சதுனால நான் இதை சொல்றேன். நான் யூடியூப் சேனல்லையும் நடத்துகிறோம். அது ஒரு 8.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நல்ல ஆன்மீகம், தூய்மையான ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். கருதகரக்கூடிய கருத்து தொடர்புல போயிட்டு அதுல அன்பே சிவம்னு புதிதாக ஒரு தொடர் தொடங்கும். குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் சுவாமி ஒரு தொடர் பேசி கொடுத்துருக்கிறாங்க. அன்பே சிவம் அப்படிங்கிற தலைப்புல, அன்பே சிவம் ஒளி பரவட்டும் அப்படிங்கிற தலைப்புல பேசி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே 1ஆம் தேதியிலிருந்து வெளியாகும். யாராவது யூடியூப் பார்க்குற பழக்கம் இருந்தால், இதை யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் 1ஆம் தேதிக்கு மேலே சக்திவிகட சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா தவிர்த்து பொன்னம்பல அடிகளாருடைய அந்த வீடியோவையும் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை யூடியூப் மூலம் கண்டு கிடைக்கிறவர்களும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம அந்த சேனலுக்கு கமெண்ட்ல கொடுங்க. அது பேச்சாளர்களுக்கு மாபெரும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப நன்றி.